சமூக ஆர்வலர் திரு தயானந்த கிருஷ்ணன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். தொழில் வளர்ச்சி மிகுந்த நகரங்களான மதுரை மற்றும் கோவையில மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி வழங்க முடியாது அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு. அதற்கு காரணமா மக்கள் தொகை அங்க கம்மியா இருக்கு அப்படின்றதையும் சுட்டி காட்டியிருக்காங்க. உங்களுடைய கருத்து சார்? இது ஏற்புடையதா இல்லைங்க. இதோட குறைந்த மக்கள் தொகையான மற்ற நகரங்கள், துணை நகரங்களை மகாராஷ்டிராவில் பார்க்கலாம். 4 நகரங்கள்ல அனுமதி கொடுத்து செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது கோயம்புத்தூர் மிகவே மக்கள் அடர்த்தி இருக்கிற பகுதிகள் வழியா தான் இந்த மெட்ரோ ரயில் திட்டமே செயல்படுத்துறாங்க. அதே மாதிரி மதுரையிலையும் ரொம்ப மக்கள் தொகை அடர்த்தி இருக்கிற பகுதிகள் வழியா தான் கொண்டு போறாங்க. அப்படி இருக்க சொல்ல கண்டிப்பாக இதை செயல்படுத்தி கொடுத்துருக்கணும். இது பெரிய ஏமாற்றமாக தான் நாங்க பாக்குறோம். இது அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இது ரொம்ப, அதுவும் குறிப்பாக கோயம்புத்தூர் 2010 இருந்து இந்த திட்டம் செயல்படுத்தணும் அப்படின்னு அங்கிருந்து கோரிக்கை வலுவாக கொண்டு இருக்கும் நிலையில இப்போ 15 ஆண்டுகள் இருக்கு. அப்போ இவ்வளவு அதிகமான மக்கள் தொகை கூடி இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மறுக்கிறது பெரும் ஏமாற்றமாக இருக்குது. அப்போ இது ஒரு பாரபட்சமான செயலாத்தான் நாங்க பாக்குறோம். ரயில் ஆர்வலர்களா ரொம்பவே பாரபட்சமான செயலா இருக்கிறது நம்ம உணர முடியுது. மக்கள் தொகை குறைந்த நகரங்களான இந்தூர், சூரத், ஆக்ரா போன்ற நகரங்கள்ல அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டிற்கு இது தொடர்பா நிராகரிப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில நாடாளுமன்றத்துல இது தொடர்பா ஒன்றிய அரசுக்கு எடுத்துரைத்தாலும் கூட தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இதை எதை காட்டுவதாக அமைகிறது சார்? இது நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது போதிய அக்கறையின்மை தான் காட்டுது. தெளிவா ஒரு இந்த மாதிரி தமிழக நகரங்கள், முக்கிய நகரங்கள் மேல மத்திய அரசு ஒரு அக்கறை இல்லாம இருக்கிறது காட்டுது. குறிப்பாக அதுவும் இது ஒரு பொது போக்குவரத்து திட்டம், அந்த ஒரு விஷயத்த கூட கவனிக்க தவறுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. வேற எந்த ஒரு ஆடம்பர திட்டம் கிடையாது. இது அத்தியாவசிய பொது போக்குவரத்து திட்டம். இதுல மத்திய அரசு இவ்வளவு பெரிய ஒரு முடக்கிற மாதிரி செயல்படுது. மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்கு எங்களுக்கு. ஆக்சுவலா இணைப்பில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.